அப்புறம் கடைசி கிளைமாக்ஸ் மறக்கவே முடியாது. ஆமாம், அப்போ தான் அர்த்தராத்திரியில் 2 மணிக்கு பிறந்தவர். 7வது நாள் இங்கே சாரதா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு எடுக்கிறாங்க. என்னால் போய் அப்போ தான் இறுதி நாள் அன்னைக்குன்னு நினைக்கிறேன் தம்பி பிரபாகரன் பிறக்குது. அதை சரியாக சென்டிமெண்ட்டாக அங்கே படத்தில் ரம்யா கிருஷ்ணன் குழந்தை பிறக்கும், இங்கே தம்பி பிரபாகரன் பிறந்துச்சு, அப்படி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் மறக்க முடியாது. அது 7 நாள் ஃபைட்டில் என்ன அவர் துவைச்சதோடு நான் அவரை துவைச்சி எடுத்துட்டேன். ஐ மீன், அதாவது அந்த அளவுக்கு ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு புது நடிகன்னு எனக்கு சொல்லி கொடுத்து சூப்பர் சூப்பராயனை வச்சு ஏகப்பட்ட ட்ரைனிங் கொடுத்து எடுத்தாலும் கூட கேப்டனுக்கு அப்பப்போ அந்த கையெல்லாம் இறங்கிடும். தொடர்ந்து ஃபைட் பண்ணி இந்த இடத்துல அதெல்லாம் சொல்லணும். அது மற்ற நடிகர்கள்லாம் இப்போ தான் இந்த கேரவன் கலாச்சாரம், செல்ஃபோன், அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏவிஎம்சி தியேட்டராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் நடித்த படங்களாக இருக்கட்டும், செட்டை விட்டு வெளியவே போக மாட்டார் மனுஷன். கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்திலையும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு தெரியும். ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி, ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்றான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க அப்பா நினைச்சிட்டே தான் இருப்பேன். நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா. ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன். அவள் போகட்டும், நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா, ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னு. இதே நீயா? இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன் உங்களை வச்சு படம் எடுக்கணும்ல. இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள். நான் எப்படி இல்லை, நீ அடிச்சேன்னா நான் அத்தனை பேர்த்து அடிக்கணும். அதான் அடிக்கணும். நீ அடிக்கலைன்னா எப்படி படம் ஒன்றுப்பா. சூரியாங்க நானுமா அப்படியா? சூரியா நடிக்குதா? வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழிச்சு டேட்டு கொடுக்குறாரு. ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன். அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டேன், நான் வந்துட்டேன், போய் சொல்லுங்கள் டேரக்டர் நான் வந்துட்டோம், கேமராமேன் ரத்ன வெள்ளம் வந்துட்டோம், உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார், யூனிட்டே வந்திருக்குன்னு. அவனை போன முடியும். உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது?